அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக கரூரில் சனிக்கிழமை அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 40 பேர் வந்து இறந்துட்டாங்க. அந்த 40 பேருக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கலாம். அனைத்து அரசியல் கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அந்த மக்களை போய் சந்திச்சு அந்த மக்களுக்கு ஒரு சில கட்சிகள் அரசாங்கம் மூலியமாகவும் அவங்களால என்ன முடியுமோ அதையும் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது எல்லாத்தை விட டேரெக்டாக அவங்களை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை தவிர. ஏன்னா அந்த கட்சியோட மீட்டிங்கில் மட்டும்தான் நடந்துச்சு. ஸோ இதை எனக்கு என்னமோ பார்த்து வந்து இது எப்படி தோணுதுன்னா, யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்கிறத விட எல்லார் மேலேயுமே இது வந்து ஒரு கூட்டாகவே எல்லாமே தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பட் மேஜரான ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த இன்சிடென்ட் எதனால் நடந்துச்சு, இந்த 40 பேர் சாவறதுக்கான, இந்த 40 பேர் இறக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது நீங்களே புரிஞ்சுப்பீங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஜய் வந்து நாமக்கல்லில் பேசுகிறதுக்கு அவர் கேட்டிருந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:45, சரி 8:30. பட் ஆனால் அவர் வீட்டிலேருந்து கிளம்புன டைமு 8:45, சரிங்களா? ஸோ 8:45 தான் அவர் வீட்டிலேருந்தே கிளம்புறாரு 8:30 மீட்டிங் நாமக்கல்லில் பேசுகிறதுக்கு, சரிங்களா? ஸோ இதையும் நான் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நாமக்கல் போகிறதுக்கு எந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏர்போர்ட் தான் ரொம்ப பக்கம். அங்கேருந்து 50 to 52 கிலோமீட்டர் தான் மேப்ஸில் காமிக்குது. நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஸோ இவர் சீக்கிரமாக கிளம்பியிருந்தாருன்னா கூட எங்கே வேணால் போயிட்டு வரலாம், பிரச்சனை கிடையாது. இவர் கிளம்புனதே லேட்டாக தான் கிளம்பியிருக்காரு. ஸோ லேட்டாக கிளம்பியிருக்காரு அப்படின்னா இவர் எப்படி எதை பேஸ் பண்ணி இவர் வந்திருக்கணும், சேலத்துக்கு பேஸ் பண்ணி தான் வந்திருக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி 2 தடவையும் பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை தான். சொன்ன டைமுக்கு வந்ததே கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னா டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே நிற்கிறவங்க எருமை மாடுங்க கிடையாது. உங்களால் பெட்டர் அப்போ வர முடியலையா, என்னால் 2 மணிக்கு தான்ப்பா வர முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சு வருவாங்க. நான் சொல்கிறது அந்த உங்கள் கட்சியில் இருக்க தற்கூரிகள் கிடையாது, நான் சொல்கிறது பொதுமக்கள். அந்த பொதுமக்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு ரிலாக்ஸாக வருவாங்க. நீங்கள் 8:45 சொல்லிடுறீங்க, அங்கே 8:30 சொல்லிடுறீங்க, அங்கே வந்து எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தா நீங்கள் வீட்டில் இருந்தே அப்போ தான் கிளம்புறீங்க. ஸோ அடுத்து வந்தது தான் வந்தீங்க. அட்லீஸ்ட் சேலம் வந்திருந்தீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாம். வந்துட்டு அங்கே பேசி முடிச்சிங்க. எவ்வளோ நேரம் பேசுனீங்க? 5 minutes to 8 minutes தான் நீங்கள் பேசியிருந்தீங்க. அதை பேசுறதுக்கு உங்களால் ஆன் டைம் கூட வர முடியாதுல்ல? ஏன் நீங்கள் காலையில் தான் கிளம்பணுமா? என் சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லேயே ஸ்டே பண்ண முடியாதா? இல்லை திருச்சியில் வந்து ஹோட்டல்ஸ்லேயே ஸ்டே பண்ண முடியாதா? என்னோட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கம்பல் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஒரு டைம் கமிட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் கட்சிக்காரங்களை பாதிச்சது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அது நீங்களாச்சு உங்கள் கட்சியாச்சு மயிராக போச்சு, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இல்லை என் கட்சிக்காரன் மட்டும் என்னை பார்க்க வந்தால் போதும், பொதுமக்கள்லாம் யாரும் நான் பேசுகிறது கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அப்பயும் நாங்கள் இதை பற்றி பேச போகிறது கிடையாது, கரெக்டுங்களா? மக்கள் வராங்க, மக்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பேசி கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. வந்து அங்கே நிற்க வைக்கிறீங்க. காலையில் 7 மணி வந்து நிற்கிறாங்க. 2:30 மணி வரைக்கும் அங்கே 2:30 3 மணி வரைக்கும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. தண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து கொடுக்க முடியல உங்களால். உங்களை சாப்பாடு போடணும்னு கேட்கல. அட்லீஸ்ட் அங்கே இருக்க மக்களுக்கு தண்ணியாச்சும் நீங்கள் கொடுத்துருக்கணும். அதுவும் நீங்கள் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு கரூருக்கு வரீங்க, கரெக்டுங்களா? கரூருக்கு நீங்கள் வர பார்த்து ஒரு மைக்கை பிடிச்சி அதே பஸ்ஸில் நின்று இங்கே இருக்க தொண்டர்கள் இப்படியே வீட்டுக்கு போயிடுங்க, அங்கே வராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதை பண்ணுறது கிடையாது. வர பார்த்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பலுக்கு அங்கே இருக்கிற கும்பலை அப்படியே கூட்டுக்கிட்டு இங்கே வர வேண்டியது. இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எங்கே கரூரில். பட் நீங்கள் பெர்மிஷனாக நான் 3 to 10 தான் சொல்லியிருந்தோம். நாங்கள் அந்த டைமுக்குள்ள தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னா கூட உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் கிளியராக அவர் சொல்லியிருக்காரு. வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாளைக்கு தளபதி 12 மணிக்கு கரூரில் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டீங்க, கரெக்டுங்களா? ஸோ அங்கேருந்த நியர்பையில் இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே தொண்டர்கள், உங்களுடைய ரசிகைகள் ப்ளஸ் பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 8-9 மணிலேருந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கும்பல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8000 பேர் 9000 பேர் கிட்ட அங்கே வந்துட்டுருப்பாங்க. பாடல் இதெல்லாம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஏன்னா ஆல்மோஸ்ட் கரூரில் சனிக்கிழமை அன்னைக்கு 43 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா வெயிலில் நம்ம ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நின்னோம் அப்படின்னாலே நம்ம உடம்புல இருக்க எனர்ஜி எல்லாமே ஃபுல்லாக போயிடும். கிட்டத்தட்ட அங்கே வந்ததில் பாதி பேர் வந்து அந்த அங்கே இருந்த கும்பலில் மோர் தென் 50% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு முன்னாடியே வந்தவங்க தான். ஏன்னா இவங்க 12 மணி அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தால் தான் எல்லாருமே முன்னாடியே வந்து அங்கே வெயிலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கடை கூட கிடையாது அவங்களுக்கு தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு கூட. தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்காக. எதனால் அங்கே கடை கூட இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் அந்த மரக்கடைன்ற ஏரியாவில் அங்கேருந்து கடையை ஃபுல்லாக அடித்து உடைச்சானுங்க உங்கள் கட்சியை சேர்ந்த தற்கூரிங்க.
அதே பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர்லேயும். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை தான். ஒரு இடத்த கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணுறதே கிடையாது, ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதே கிடையாது. எல்லா இடத்துலையும் மரத்துக்கு மரம் தாங்க வேண்டியது, ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா அந்த பொருளை தூக்கி போட்டு உடைக்க வேண்டியது, பேரிகார்டை உடைக்க வேண்டியது, ப்ளஸ் மரத்து மேலே ஏறி மரத்தை உடைக்கிறது, கரண்ட்டு கம்பத்து மேலே ஏறுறது. ஸோ இது எல்லாமே பண்ணுறதுனால இந்த கும்பல் வருது. அப்போ நம்ம கடை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒருத்தவங்க கூட கடை வைக்கல. நாமக்கல்லில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வீட்டு மேலே ஏறலாம். எதுக்கு ஒருத்தவங்க வீட்டு மேலே ஏறதான் பார்க்கணுமா? நீங்களே மேலே தானே ஏற போகிறீங்க, பஸ் மேலே தானே ஏறி நிற்கிறீங்க. உங்கள் பழக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் தொண்டர்களுக்கு வருது போல். நம்ம தலைவன் பஸ் மேலே ஏறுறான், அட்லீஸ்ட் நம்ம மரத்து மேலே ஏறுது இல்லையா? இல்லை அடுத்தவங்க வீட்டு மேலே நான் ஏறுது இல்லையா? இல்லை அட்லீஸ்ட் கரண்ட்டு கம்பத்து மேலே நான் ஏறுது இல்லையா? டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறானுங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நிற்கிறானுங்க. 1000 பேர் சொன்னாலும் அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. முடிஞ்சால் நீங்கள் தான் வந்து உங்களுடைய கட்சி தொண்டர்களை சொல்லி திருத்தணும். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லேருந்து கிளம்புனீங்கல்ல, உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு அறிவுரையை சொல்லி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எல்லாம் இங்கேருந்து கிளம்புங்கப்பா, நான் அடுத்ததுக்கு மீட்டிங் இருக்குது, அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி நீ அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி சொல்லியிருக்கணும். பட் அந்த தற்கொலையை கேட்டிருக்காது, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் நீங்கள் இங்கேருந்து கிளம்புனா தான் அடுத்த மீட்டிங்கு சீக்கிரமாக போக முடியும், அங்கே உங்களை நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அந்த தற்கொலைகளுக்கு எஜுகேட் பண்ண ட்ரை ஆச்சும் பண்ணியிருக்கணும். அதுவும் பண்ணலை. இல்லையா, உங்களால் வர முடியாதுன்னு தெரியுங்கள, அன்னைக்காவது காலையிலேயே முதல் நாள் ப்ரெஸ் மீட் வச்சு 12 மணிக்கு தலைவர் இங்கே வருவாருன்னு சொல்ல தெரிஞ்சால் உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளருக்கு அட்லீஸ்ட் காலைல தான் உங்களுக்கு எழுந்திருக்க மாட்டீங்க, ஆன் டைமுக்கு உங்களால் சொன்ன டைமுக்கு கிளம்ப முடியாது. அட்லீஸ்ட் அந்த மக்களுக்கு ஒரு இன்டிமேஷன் நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல. கூட்டம் வந்து தற்காலிகமாக தள்ளி வைக்கப்படுகிறது, 12 மணிக்கு கூட்டம் இன்னைக்கு கிடையாது, சாயந்தரம் 5-6 மணிக்கு தான் வருவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலையை விட்டு வருவாங்க. அப்போ தான் வந்து எங்களால் கும்பல் காமிக்க முடியும். நான் கும்பல் காமிச்சா தான் மற்ற கட்சிகளை விட எங்களுக்கு கும்பல் அதிகமாக இருக்குன்னு காமிக்கணும், ப்ரொஜெக்ட் பண்ணணும், ஆன்லைனில் அதை எடுத்து நாங்கள் போடணும், ட்ரோன் ஷாட் வச்சு நாங்கள் எடுக்கணும். ட்ரோன் ஷாட் வச்சு எடுத்து அதிமுக 2 நாள் முன்னாடி இங்கே கூட்டம் நடத்தினாங்க, அந்த கூட்டத்தை விட எங்களுக்கு கூட்டம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச வைக்கணும். எங்கே? ஆன்லைனில். அதாவது அப்படி பேச வச்சோம் அப்படின்னா ட்ரெண்ட் வந்து செட் பண்ணுவாங்க. இந்த ட்ரெண்டு செட் பண்ணுற வெறிக்காக தான் இந்த 41 பேரோட உயிரை வந்து பார்த்தீங்கன்னா தாவேக கட்சியை சேர்ந்த விஜயும் அந்த கட்சியோட 2ஆம் கட்ட நிர்வாகிகளும் சேர்ந்து பண்ண படுகொலை தான் இது. நான் ஏன் இது படுகொலை அப்படின்னு அவங்க மேலே நான் ஏன் சொல்கிறேன், அடுத்தது போலீஸ்க்கு வருவோம், அதுக்கு அடுத்தது வருவோம். முதல் காரணம் இவங்க தான். காலைல 8 மணிக்கு உங்களுக்கு நாமக்கல்லில் பர்மிஷன் அப்படின்னா ஒரு ஒழுக்கமுள்ள அரசியல்வாதி 8 மணிக்கு அந்த இடத்துல இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னா 8:45 தான் அங்கேருந்தே கிளம்புற. அட்லீஸ்ட் நீ சேலம் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாக சீக்கிரமாக வந்திருக்கலாம். ஆனால் அதுவும் நீ பண்ணலை. அதுக்கு அடுத்தது என்ன பண்ண, அங்கே பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து உன் கட்சி தொண்டர் தானே, அவங்கள பேசி நீ அனுப்பியிருக்கலாமா, அனுப்பியிருக்கூடாதா? அதையும் பண்ணல. அங்கேருந்து கரூர் உங்களால் சீக்கிரமாக வர முடிஞ்சதா? வர முடியல. அங்கேருந்து மக்களோட நிலைமை என்னன்னு தெரியுமா? எதுவும் தெரியல. அட்லீஸ்ட் லேட் ஆகுதா, அங்கே இருக்க மக்களுக்கு தண்ணி கொடுத்துருக்கலாம், சாப்பாடு கொடுத்துருக்கலாம். ஏன் அவங்ககிட்ட காசு இல்லையா? என்ன காசு, என்னப்பா காசு அப்படின்னு சொன்ன போன வாரம் மீட்டிங்கில் தான். கேரியரின் உச்சம் அப்படின்ற ஒரு தக்காளி சாதம் அதிகபட்சம் ஒரு 10 ரூபா 15 ரூபா ஆகுமா சமைச்சு கொடுக்குறதுக்கு? அங்கன்னா ஒரு 10,000 பேர் இருப்பாங்களா? 10,000 × 15 அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணால் கூட எவ்வளோ வந்துரு போகுது மிஞ்சி போனால்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு 1,50,000 ரூபா செலவாயிருக்குமா? கேரியரின் உச்சத்தில் இருக்க ஒருத்தருக்கு 1,50,000 ரூபா என்பது ஒரு பெரிய காசே கிடையாது. 15 லட்சமாக கூட போட்டோமே, இவங்களுக்கு தான் காசே ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. மக்களுக்காக தானே வரீங்க, உங்கள் கட்சி தொண்டர்களுக்காக தானே வரீங்க, அவங்க சமைச்சு போட்டுருக்கலாம்ல. இல்லை அப்படின்னா நீங்கள் சமைச்சு கூட போகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் சாப்பாட்டுக்கலாம்னா யாரும் அங்கே இல்லை. உங்களை பார்க்கணுன்ற உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் எல்லாமே வந்தாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வியூஸ் வெறிக்காக, மாஸ் வெறிக்காக, ப்ளஸ் நம்ம தான் இங்கே நம்ம கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லி மீடியாவில் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுக்காக நீங்களும் உங்கள் கட்சியை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது இன்னொரு தேரி ஒன்று எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா திமுக தான். குறுக்கலான இடம் கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் அது இல்லாமல் கரண்ட்டை நிறுத்திட்டாங்க, ப்ளஸ் அங்கே இருக்க மினிஸ்டருடைய ஆளுங்க வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, அங்கே கரண்ட்டை நிற்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்ட்டு. வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, எல்லா கட்சியிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் டிசிப்ளின் ஒன்று இருக்கும். நம்ம ஒரு கட்சியில் வந்து பேனர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பேனரை கிழிக்கக்கூடாது. கிழிப்பாங்க. எப்போ கிழிப்பாங்கன்னா முடிஞ்சிட்டு போகிறதுக்கப்புறம் ஒரு சில பேர் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை அந்த பேனர் வச்சவங்களோ கிழிச்சு எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை கழட்டி எடுத்துகிட்டு போவாங்க. கரெக்டாக? ஆனால் இந்த ஒரு தற்கொலை கட்சியில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பேனர் வச்சுருக்காங்க. அந்த பேனரை ஃபுல்லாகவே கிழிச்சு தூக்கி போடுறது, ப்ளஸ் அது இல்லாமல் அங்கே ஏதோ ஒரு இது கட்டியிருக்காங்க, மரம் வச்சு கட்டியிருக்காங்க. அது பேனர் வச்சு, எனக்கு தெரிஞ்சு அது பேனராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த தற்கொலை அணிலுங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது பக்கத்தில் பார்த்தா லைன் போகுது.
இப்போ இந்த இடத்துல நீங்கள் இருக்க வெயிட் ஏறிட்டே இருக்க பார்த்து என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிதுன்னா இந்த பக்கம் தான் விழும். இந்த பக்கம் விழுந்துன்னா எங்கே விழுனா லைனில் விழும். லைனில் விழுந்துன்னா என்ன ஆகும்? இவனுக்கு மட்டும் செத்தா பரவாயில்ல, கீழே இருக்க நிறைய பேர் செத்துருவாங்களே, அவங்கள யார் காப்பாற்ற முடியும்? இதை விட இழப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க அந்த டைமில் லைட்டை நிறுத்திட்டு அவங்கள எல்லாரையும் கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கரண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கான வீடியோ ப்ரூஃப் நான் உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப கரண்ட் நின்னாச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கரண்ட் நின்றுச்சு. அது கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்த கரண்ட் கிடையாது, அந்த கரண்ட்டு எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அது இப்போ இங்கே நின்னது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த தற்கொலை வெற்றி கழகத்தோடைய தொண்டர்கள் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஜென்ரேட்டர் ரூமை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே ஒரு இரும்பு ஷீட், அந்த இரும்பு ஷீட்லாம் வச்சு அந்த ரூமை, அந்த இடத்தையே பிளாக் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே தெளிவாக சொல்கிறாங்க, உள்ளே வராதிங்க, உள்ளே வராதிங்க, உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்துறாங்க. இவங்க அதையும் உடச்சிக்கிட்டு இது உள்ளே வரானுங்க. உள்ளே வந்த உடனே ஜென்ரேட்டர் கம்பல்சரி ஆஃப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த குரங்கு கூட்டம், சாரி இந்த தற்கொலை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது. முடிஞ்சதுன்னா அதையும் தனித்தனியாக பிச்சு கூட போட்டாலும் போடுவானுங்க. அந்த மாதிரி தான் வந்து இவனுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் வந்து ஆம்புலன்ஸ் விடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு சில விஷயம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கூட்டத்தில் எப்படி ஆம்புலன்ஸ் வருது, கூட்டத்துக்கு ஏன் ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே நடந்த இன்சிடென்ட்டே கூட்டத்தில் தான் நடந்திருக்கு. இன்னும் ஒரு சில அறிவாளிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் எப்படி ஆம்புலன்ஸ் ஏன் எம்டியாக வருதுன்னு கேட்குறான். அது என்ன இப்போ ஆம்புலன்ஸ் என்ன டிரான்ஸ்போர்ட் சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்கு. அங்கே எங்கே நின்றுட்டு இருக்கோம், அங்கேருந்து ஒரு பேஷண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல விட்டுட்டு திரும்ப இங்கே இருக்க பேஷண்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே விட்றது ஆம்புலன்ஸ் வேலை. ஆம்புலன்ஸ் ஒரு இடத்துல காலியாக தான் இருக்கும். இப்போ நான் ஃபோன் பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு எமர்ஜென்சிங்க, எங்கள் ஏரியாவில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அடிச்சா போனால் வர ஆம்புலன்ஸ் எம்டியாக தான் வரும். அந்த ஆம்புலன்ஸ் எங்கே வந்துச்சு, அந்த உங்கள் கூட்டத்தில், அந்த கட்சியோட கூட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு. கரெக்டாக ஆம்புலன்ஸ் வர பார்த்து எம்டியாக தான் வரும். அந்த ரெண்டு ஆம்புலன்ஸில் யார் வந்து பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான், உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க தான் அந்த ஆம்புலன்ஸை புக் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இது வந்து நமக்கு வந்து கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த கண்டிஷன்ஸ்க்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல்லேருந்து பேசி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நியூஸ்லேயும் அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது தடியடி நடந்துச்சு, மக்கள் அடிக்கிறதுக்கு யார் வந்து உங்களுக்கு உரிமை கொடுத்தது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. எஸ் கரெக்ட் தான், நீங்கள் பேசுறது கரெக்ட் தான், பட் இல்லைன்னு சொல்லலை. மொத்தம் ரெண்டு டைம் வந்து தடியடி நடந்திருக்கு. நான் இல்லைன்னா சொல்ல, 2 தடவை தடியடி நடந்திருக்கு. 2 தடவை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வராரு, எங்கே அந்த கூட்டத்துக்குள்ளே பஸ் வருது. வர பார்த்தே அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிங்க நம்ம ரொம்ப உள்ளே போக தேவையில்ல, உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு 50 மீட்டர்ஸ் முன்னாடியே நின்று நீங்கள் பேசிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை என்னால் முடியாது, நாங்கள் எங்கே சொன்னோமோ அந்த இடத்துல நின்று தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே கூட்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, காவல்துறை இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியாது, ஸோ அதனால் காவல்துறைக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருப்பார் விஜய். ஸோ காவல்துறை சைடில் தப்பு இருந்துச்சு அப்படின்னா இவங்க ஏன் காவல்துறைக்கு நன்றி சொல்லணும்?
ஓகே, தடியடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நான் என்னன்னு சொல்கிறேன். இவங்க வந்துகிட்டு இருக்க பார்த்து இவங்க தொண்டர்கள் வந்து விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நவர மாட்டாங்க. அந்த பஸ்ஸு முன்னாடியும் அந்த கார் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. லைட்டாக சின்னதாக ஒரு தடியடி நடத்துறாங்க. அது தடியடி கூட கிடையாது, சும்மா நின்றுட்டு தட்டுவாங்க இல்லைங்களா, வழியை ஏற்படுத்துறதுக்காக. ஜஸ்ட் ஒரு 6 அடி வரும்னு நினைக்கிறோம், அதுக்கு மேலே வராது. அந்த 6 அடி வழியை ஏற்படுத்துறதுக்காக தடியடி நடத்திருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது. பட் அந்த தடியடி ஏற்படுத்தலை அப்படின்னா இன்னும் கூட விஜய் பேசுறதுக்கு டிலே ஆகிருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. தடியடினா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருந்தால் அந்த வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க, கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்தது ஒரு தடவை திரும்ப தடியடி நடத்துறாங்க காவல்துறை. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்சிடென்ட் எல்லாமே நடந்து விஜய் பேசிகிட்டு இருக்க பார்த்தே நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்து, அப்பையும் கால் பண்ணி ஆம்புலன்ஸில் சொல்லி ஆம்புலன்ஸ் இருந்தே வர ஆரம்பிச்சது. பேசிகிட்டு இருந்த விஜய் நடுவில் நிறுத்திட்டு வெற்றி நிச்சயம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து போயிட்டார், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மக்களை கொண்டு போக ஆம்புலன்ஸ் வரணுமா வரக்கூடாதா? கண்டிப்பாக ஆம்புலன்ஸ் வரணும், கரெக்டுங்களா? அங்கேருந்து வர பார்த்தா ஆம்புலன்ஸ் எப்படி வரும்? எம்டியாக தான் வரும். வந்ததுக்கப்புறம் தான் பேஷண்ட்ஸ் இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்த 2 ஆம்புலன்ஸை வந்து அடித்து பிளாக் பண்ணி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, சேலம் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் ப்ளஸ் அவருடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் வீடியோ இருக்குது, அதை பார்த்து மக்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஆட் பண்ணுற பாருங்கள். என்ன பாடுபட்டு இருக்காங்க? அது மட்டும் இல்லை. ஸோ அங்கே தடியடி நடக்கிறதுக்கு முன்னாடி விஜய் பேசிகிட்டு இருந்தார் இல்லைங்களா, விஜய் பேசிகிட்டு இருக்க பார்த்தே அவங்களுடைய அங்கே இருந்த மக்கள் வந்து நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் நிறைய பொருள்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு விஜயோட அந்த பவுன்சர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களும் பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி தண்ணி ப்ளஸ் ஆம்புலன்ஸ் போடுறதுக்கு வழி விடவும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கான வீடியோவும் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். Ask them to move, give the passage to ambulance. Here there is a lot of people down. They have to take them to ambulance. கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. ஓகே. பேசலாமா? கண்டினியூ பண்ணலாமா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டிங் முடிஞ்சது இல்லைங்களா, இந்த இன்சிடென்ட் எல்லாமே நடந்துருச்சு இல்லைங்களா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் ஒன்று, கரெக்டுங்களா? மதியம் 2:30 மணிக்கு ஆரம்பித்தவர் எங்கே நாமக்கல் நம்ம எடுத்துக்கிறத விட திருச்சியை எடுத்துக்கலாம். காலைல ஒரு 10:30க்கு நம்ம வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். திருச்சியில் 11:30, 12:30, 1:30, 2:30 கிட்டத்தட்ட 4லேருந்து 5 மணி வரைக்கும் 5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து எங்கே வர்றதுக்கு நாமக்கல் வர்றதுக்கு, சரிங்களா? ஸோ கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், மேபி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவலிங் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. எத்தனை மணிக்கு ஒரு முடிஞ்சதுன்னா 7:45க்குலாம் அவருக்கு முடிஞ்சிருச்சு. அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கெலாம் திருச்சி ஏர்போர்ட், 11:00க்கெலாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போயிட்டார். அதாவது ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்க பார்த்து கரெக்ட் டைமுக்கு வர்றது கிடையாது. அங்கேருந்து ட்ராவலிங் டைம் 1 மணி நேரம் அப்படின்னா அது 4 மணி நேரம் 5 மணி நேரமாக பில்டப் பண்ணி காமிக்க வேண்டியது. உங்களுடைய ரசிகர்கள் பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா நாய் மாதிரி உங்கள் கூடவே ஓடி வர வைக்க வேண்டியது. அவன் கீழே எங்கேயாவது விழுந்தால் கூட அவனை கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. நீ தானடா எங்கேயாவது விழு அப்படின்னு சொல்லி
உங்கள் இஷ்டத்துக்கு மேலே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த 2 பேரும் விழுந்தாங்க இல்லையா, அந்த 2 வீடியோவும் நான் ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இதுக்கு விஜயோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நியூஸில் இருக்கீங்களா, கொஞ்சம் போய் தேடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்ததுனால தான் அந்த 2 வீடியோவை எடுத்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அடுத்தது இவர் வந்து அவங்க ரசிகர்களை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய கட்சி தொண்டர்கள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய தங்கைகள், என்னுடைய தோழிகள், என்னுடைய அம்மாக்கள் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அப்படிலாம் ஒரு மயிரும் கிடையாது. எவனாவது அவங்க தம்பியும் அவங்க அக்காவையும் இல்லை அவங்க தங்கச்சியும் இல்லை அவங்க அம்மாவையும் மீட்டிங் ஒரு டைம் வச்சுட்டு அந்த மீட்டிங்க்கும் இவன் வந்த டைமுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிஃப்ரென்ஸ். யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. திரு விஜய் ஆனால் அப்படி பண்ணுவார். நீங்களும் என்ன எங்கள் அண்ணன், என் புள்ள, என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாமே அவர் எப்படி பார்க்குறீங்க, ஆனால் அவர் உங்களை ஒரு மனுஷனாக கூட அவர் பார்க்கல. அதுக்கு ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் ஒரு சின்ன வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், விஜய் வந்து அங்கே லைட் தானே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாரு, ஒரு என்ஜாய்மெண்ட் தானே அப்படின்றாங்க. இது நீங்கள் என்ஜாய்மெண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் என்னுடைய சைடில் இருந்து நான் அது என்ன நான் சொல்கிறேன். அதாவது என்னன்னா, இந்த கும்பல் வருது இல்லைங்களா, இந்த கும்பல் நீங்கள் பண்ணுற இந்த அட்டகாசம், நான் வந்து ஒரு பெரிய மாசான நடிகன், நீங்கள் எல்லாமே என்னை பார்க்க வந்திருக்காங்க, அந்த திமிரு அந்த கர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த விஜயோட முகத்தில் நல்லாவே தெரியுது. நீங்கள் நல்லா பாருங்கள். ஒரு மாதிரி நெக்கலாக சிரிச்சுக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவன் பண்ண வேலை என்னன்னா, நெக்கலாக சிரிச்சுக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணி போடுறாங்க. இந்த தற்கூரிகளும் பார்த்தீங்கன்னா அங்கே எகிரி குச்சிட்டு இருக்காங்க. திரும்ப ஒரு லைட் ஆஃப் பண்ண திரும்ப எகிரி குதிக்கிறாங்க, திரும்ப லைட் ஆஃப் பண்ணுறாங்க, திரும்ப எகிரி குதிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த மாதிரியான மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. பொதுமக்களாகிய நீங்கள் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கோங்க விஜயோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது லைட்டாக கடைசியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இது ஏன் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜய் மேலே நான் சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் மேலேயும் விஜய் கட்சியை சார்ந்தவர் மேலேயும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ளஸ் இது ஏன் போலீஸை பற்றி நான் பேசலை அப்படின்றதையும் நான் ஷார்ட்டாக ஒரு 5 minutes நான் சொல்லிடுறேன். இது ஏன் நான் முழுக்க இவங்க மேலே நான் படி சொல்கிறேன், இவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் டைம் முதற்கொண்டு, அதுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்தில் விஜய் பேசுனது முதற்கொண்டு, இவங்க இந்த கட்சியில் இருக்க தொண்டர்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் இவங்க பார்ட்டியோட அஃபிஷியல் ட்விட்டர் ஆக்சஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மரத்து மேலே ஏறாதீங்க, லைன் கம்பி மேலே ஏறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னை வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, இவங்க கடைசி வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட தொண்டர்கள் கிடையாது, இவங்க வந்து ஒரு ஜோம்பி கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த படம் பார்த்துருப்பீங்க, பாகுபலி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெட்டிக்கிளி போன வயல் காடும் காலகைகள் வந்த நாடும் வந்து நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க எங்கெங்கெல்லாம் மீட்டிங் போகிறாங்களோ அங்கங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அவங்க பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது, இதில் ஏன் போலீஸை வந்து நான் இன்வால்வ் பண்ணலை, போலீஸ் மேலே தப்பு இல்லையான்னு கேட்டால் ஒரு சில சின்ன தப்பு இருக்குது. பட் அதையும் நான் சொல்லிவிட்டு, முக்கியமான காரணங்கள் ஒரு சில காரணங்கள் இருக்குது. இன்னும் நிறைய வந்து கான்ஸ்பிரன்சி தியரி மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. குறுகலான இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. 2 லொக்கேஷனில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, 1 லொக்கேஷனில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு லொக்கேஷன் இவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவர் சந்தை ரோடு கேட்டிருக்காங்க. அந்த உழவர் சந்தை ரோடு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இந்த ரோட்டில், அதாவது சிங்கிள் ரோடு இது சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக ஒரு 30 feet தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இருக்கும். இவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, இருக்கிற கும்பல் எல்லாத்தையும் நம்ம அந்த இடத்துல கொண்டு வந்து அடைச்சோம் அப்படின்னா இந்த ரோடு ஃபுல்லாக கும்பல் இருந்துச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாப் ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவிலையும் ப்ளஸ் நியூஸ் சேனல்லையும் கொடுத்து அவங்களுடைய டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க, இவங்களுடைய பவரையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த இடம் கேட்டிருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்னொன்று என்ன கேட்டாங்கன்னா, ரவுண்டானா ஒன்று கேட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா 5 கார்னர் இருக்கிறது 4 ரோடு 5 ரோடு அந்த இடத்துல வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த இடத்துல கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த இடமும் கொடுக்க முடியாது. என்ன பிரச்சனை, அதில் 2 ரோட்டில் வந்து ஒரு ரோட்டில் பெட்ரோல் பங்க் இருக்குது, இன்னொரு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமராவதி டேம் வந்து அமராவதி ஆறு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு, அந்த பிரிட்ஜு போயிட்டுருக்கு. இந்த தற்கொலைகள் நம்பி அங்கே கொடுக்க முடியாது. உடனே வந்து திமுகவுக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவுக்கும் அந்த இடம் கொடுக்கப்படல, அந்த திமுகவுக்கும் வேறு இடம் தான் கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கு எந்த இடம் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு 4 நாள் முன்னாடி, அதாவது சனிக்கிழமை இவர் பண்ணார், ஐ திங்க் ஸோ புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே வந்து கூட்டம் கூட்டியிருந்தார். இவங்களுக்கு எந்த அளவு கூட்டம் இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் கம்மி தான், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அங்கே இந்த மாதிரி இன்சிடென்ட் எதுவும் நடக்கலை. என்ன காரணம்னா, ஒரு கூட்டம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க, ஒன்றிய செயலாளர்கள் இருப்பாங்க, ஸோ அவங்கக்கிட்ட கிளை செயலாளர்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட்சியோட மீட்டிங் நடக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து ஒரு க்ரௌடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றுமே இருந்திருக்காது. இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறது கிடையாது. இவங்க ஆர்கனைஸ் பண்ணாமல் ஒட்டுமொத்தமாக அந்த ஜாம்பி கூட்டம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆர்கனைஸ்னால் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பரான விஷயத்தை சொல்லி ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் பிஹேவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாமல் இவங்க இஷ்டத்துக்கு அந்த ஜாம்பி கூட்டம் மாதிரி சொல்லிடுறாங்க. அவன் மாதிரி கிளம்பி வந்துடுறானுங்க, அந்த இடத்தையே நாசமாக்கிட்டு போயிடுறானுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 to 10 நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் தாவேகா தலைவர் பொதுச் செயலாளர் என்ன பண்ணார், வெளியில் வந்து சொல்லிட்டார், நாங்கள் 12 மணிக்கெலாம் வந்து நாங்கள் வந்துடுவோம், மீட்டிங் முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே எங்கே இருந்தவங்களும் கிளம்பி முன்னாடியே வந்து நின்றுட்டாங்க. ஒட்டுமொத்தமாக மக்கள் அங்கே இருக்க கும்பல்லேருந்து தப்பிக்க முடியாமல் குழந்தைகள் முதல் வயசானவங்க வர எல்லாருமே, இறந்தவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு மெதிப்பட்டு இறந்துருக்காங்க. அது எல்லாத்துக்குமே முழுக்க ஒரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும்தான். நான் ஷார்ட்டாக இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். 8:30 மணி மீட்டிங்க்கு 8:45 தான் விஜய் கிளம்பினார் அவருடைய வீட்டிலேருந்து. நாமக்கல்லுக்கு சேலம் பக்கமாக திருச்சி பக்கமானு கேட்டால் சேலம் தான் பக்கம். ஆனால் இவர் என்ன பண்ணார், சேலத்துக்கு போகாமல் திருச்சியில் ஏர்போர்ட்லேருந்து நாமக்கல் வந்திருக்காரு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா சொன்ன டைமுக்கு அவரால் வர முடியல. கிட்டத்தட்ட 8:30 மணிக்கு வர வேண்டியது 2:30 மணிக்கு தான் வந்திருக்காரு. இங்கே கரூரில் பர்மிஷன் வாங்கினது 3 to 10. ஆனால் இவங்க பர்மிஷன் வாங்கினது யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும், ப்ரெஸ்ஸுக்கு தெரியும், போலீஸுக்கு தெரியும். பட் மக்களை பொறுத்த வரைக்கும் நியூஸ் பார்ப்பாங்க, இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான். பட் இவர் நியூஸில் என்ன பண்ணிட்டாரு, நான் 12 மணிக்கெலாம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, மக்கள் எல்லாமே வந்துட்டாங்க. ஒன்று நீ 12 மணிக்கு வர அப்படின்னா நீ 12 மணிக்கு அங்கே பர்மிஷன் வாங்கியிருக்கணும். இல்லை ஒரு 3 to 10 இந்த டைமில் தான் வரும் அப்படின்னா இந்த டைமில் தான் நீ பர்மிஷன் வாங்கியிருக்கணும். கரெக்டாக? பட் அவர் வந்த டைம் வரைக்கும் ஓகே. பட் நீ பப்ளிக்கில் அனௌன்ஸ் பண்ணது என்ன, 12 மணிக்கு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்டுங்களா? ஸோ இதனால் மக்கள் சீக்கிரமாக வந்தாங்க. சீக்கிரமாக வந்த ஒரே காரணத்தால் அவங்களுக்கு பாடி டீஹைட்ரேட் ஆகிருக்கு. ப்ளஸ் அளவுக்கு அதிகமான கூட்டம். அந்த கூட்ட நெரிசலில் நீங்கள் வந்தீங்க, அங்கே இருக்க மக்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முண்டியடிச்சு வந்தாங்க. வந்தவங்கள நிறைய பேர் கீழே விழுந்து மிதித்து இறந்துருக்காங்க. அவங்கள கொன்னாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் தான் கொன்னீங்க, இன்டெரக்டாக கொன்னீங்க அப்படின்ட்டு என்னால் சொல்ல முடியும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ண நாமக்கலுக்கு கிளம்புற செலக்ட் பண்ண லொக்கேஷன்லேருந்து அந்த டைமிங்லேருந்து இதுக்கு முதல் காரணம் நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான். ஸோ இதுக்கப்புறம் வர கூட்டம்லாம் கொஞ்சம் பாவம், உங்களை நம்பி வராங்க. அவங்களுக்கு ஒரு வாய் சோறு கொடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு வாய் தண்ணி கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, உயிரோடவாவது வீட்டுக்கு அனுப்புங்க. அவங்கள நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. உங்களுடைய அதிகார வெறிக்காக, அரசியல் வெறிக்காக, கும்பல் காமிக்கணும் அப்படின்ற ஒரு வெறிக்காக அதிமுக விட எனக்கு தான் கும்பல் அதிகமாக வந்துச்சு, திமுக விட எனக்கு தான் கும்பல் அதிகமாக வந்துச்சு அப்படின்றதை காமிக்கிறதுக்காக அப்பாவி உங்களுடைய தற்கொலை ரசிகர்களை அவங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தாராளமாக நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. பட் அங்கே உங்களை நம்பி வர பொதுமக்களை கொள்ளாதீங்க.